அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் அதனுடைய மருத்துவ நுட்பங்கள், மருத்துவ அணுகுமுறைகள் பற்றிய 4 மாத பயிற்சி வகுப்பை நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த வகுப்பு பற்றிய ஒரு அறிமுக வகுப்பை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். 3 விஷயங்கள் இருக்குது. அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல், அதனுடைய மருத்துவ நுட்பங்கள், அதனுடைய மருத்துவ அணுகுமுறைகள். அதாவது சில தியரீஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். அந்த டெக்னிக்ஸை எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன் மோர் கோர்ஸ் இந்த கோர்ஸோட சேர்ந்து வரும். அது என்ன அப்படின்னா, விபாசனா மெடிடேஷன். தமிழ்ல வந்து இறை வழி தியானம்னு சொல்லுவோம். இத வந்து ஒரு 12 நாள் தனி கோர்ஸா நடத்துவோம். இந்த அக்குபங்க்சர் லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு அதற்கும் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும். ஏன் இத நம்ம எவ்ரி டைம் பண்றோம் அப்படின்னா, அக்குபங்க்சர் என்பது ஒரு மறைவான தன்மைகளை பற்றி அறிவியல். மனம் என்பதுதான் மிகப்பெரிய மறைவான தன்மை. அந்த மனச பத்தி படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ். மனசுக்கான தியரீஸ பத்தி படிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த விபாசனா மெடிடேஷன். ஸோ நம்ம அக்குபங்க்சர் படிக்கிற எல்லாருமே கண்டிப்பா விபாசனா மெடிடேஷனுடைய தியரீஸ் தெரிஞ்சிருக்கணும். நாம ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கும். நாம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. அந்த தெளிவின் அடிப்படையில எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டல்களும், வலிமையும் நமக்கு கிடைக்கும். நெறைய பேருக்கு லைஃப்ப எப்படி வாழணுன்ற தெளிவுலாம் இருக்குது. ஆனா அத செயல்படுத்த முடியல. நாம ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கைய சார்ந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள், எந்த அடிப்படையில நம்ம ஆரோக்கியத்த சீர்குலைக்குது. நம்ம ஆரோக்கியம் சீர்குலைறதுனால, மீண்டும் மீண்டும் நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் தவறுகள் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நாம ஆரோக்கியமா இருக்கிறது, நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறது பத்தின சில அடிப்படையான கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான விடை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி, நோய்னா என்ன? ஏன் மனிதர்களுக்கு நோய் வருகின்றது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா, இந்த கேள்விக்கு நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சா தான், ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும். அடைந்து கொண்ட ஆரோக்கியத்தில் நிலைத்திருக்க முடியும். ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான கேள்வி. அந்த ஆரோக்கியத்தை அடைந்து கொள்வதற்கான சரியான வழிமுறை எது என்பதும் முக்கியமான கேள்வி. ஏன்னா, இன்னைக்கு ஆரோக்கியத்தை அடைஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழிமுறைகள சொல்றாங்களா இல்லையா? அதனால எது சரியான வழிமுறை என்பதும் நமக்கு தெளிவாக வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சார், ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்த அடைஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கலாம். நான் எப்பயுமே ஆரோக்கியமா தான் இருக்கிறேன். எனக்கு அடுத்து என்ன தேவை? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆரோக்கியத்தில் இருப்பவருடைய அடுத்த நிலை என்ன? பொதுவா ஒரு மனித வாழ்க்கையினுடைய 3 அடிப்படை அம்சங்கள் அப்படின்னு அக்குபங்க்சர் மருத்துவத்துல குறிப்பிடப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வாழ்க்கை இதுதான் அடிப்படை. 2வது மருத்துவம். 3வது ஆன்மீகம். வாழ்க்கை, மருத்துவம், ஆன்மீகம். இந்த 3 தான் மனித வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கங்கள். இப்போ வாழ்க்கைனா என்னன்றத பத்தி சில விஷயங்கள் பேசலாம். இந்த வாழ்க்கையினுடைய அம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி பேசலாம். முதல்ல வந்து உணவு. நமக்கு உணவு தேவை. உணவு இல்லாம எதுவுமே இல்ல. அந்த உணவ நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அந்த உணவு நமக்கு நல்லபடியா ஜீரணமாகும். ஜீரணம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களையும், சக்கைகளையும் பிரிச்சு, அந்த சத்துக்கள உடம்போட இயக்கங்களுக்கு தக்க வைத்துக்கொண்டு, அந்த சக்கைகளை வெளியேற்றி விட வேண்டும். இப்ப ஜீரணம்னா என்னது? உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரித்தெடுப்பது. இந்த ஜீரணம் ரொம்ப முக்கியம். அடுத்து கழிவு நீக்கம்னு ஒரு பெரிய பார்ட் இருக்கு. ஜீரணத்துல சத்துக்களும், சக்கைகளும் பிரியுது தானே. அந்த சக்கைகள ப்ராப்பரா உடம்பு வெளிய தள்ளிறணும். ப்ராப்பர் வேஸ்ட் எக்ஸ்கிரீஷன் நம்ம பாடியில நடக்கும். உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம். இந்த 3மே நம்ம வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பார்ட். நம்ம ஆரோக்கியத்த கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம். இந்த 3லயும் நடக்கக்கூடிய தவறுகள் தான். இந்த தவறுனால நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுனால, நம்ம வாழ்க்கையிலயுமே நெறைய பிரச்சனைகள் வருது. அதாவது யார் ஒருத்தருக்கு ஜீரணம் சரியா நடக்கலையோ, அவங்க மனசுல பொறுமை இருக்காது. அவர்கள் அவசரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நேர்மறை சிந்தனையை கொண்டவர்களாக இருக்க முடியாமல் போய்விடும். அப்போ ஒருத்தருக்கு அவசரம் இருக்குது, பொறுமை இல்ல, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்ல அப்படின்னா, அவர் எப்படி வாழ்க்கைய வாழ்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம். இந்த 3 விஷயங்கள்ல நாம தவறே செய்துவிடக் கூடாது.
அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அடிப்படை. அடுத்து என்னங்க வாழ்க்கையினுடைய அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன். நாம நெறைய விஷயங்கள கத்துக்கணும். அது ஸ்கூல்ல போய் கத்துக்கிறது மட்டும் கிடையாது. நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ கல்வி. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நாம பல்வேறு விதமான செயல்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்கள் பிடிக்கும். அத செய்ய வேண்டும். செயல்கள் செய்யும்போது இயல்பாவே நமக்கு பொருள் வந்துவிடும். நீங்கள் பொருள் ஈட்டுவதற்காக செயல்கள் செய்யவில்லை. நீங்கள் செயல்கள் செய்வதினால் பொருள் வருகிறது. அப்படித்தான் வர வேண்டும். ஸோ பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறது ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது லைஃபோட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதுக்கப்புறம் அருள் ஈட்டுதல். அருளை ஈட்டிக் கொள்ளுதல். எப்படிங்க அருளை ஈட்டிக் கொள்ளுதல் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள நேர்மையா, மனிதர்களுக்கு நன்மை தரக்கூடிய நோக்கத்துல நீங்க செஞ்சீங்கனாலே, பொருள் கூட அருளும் வந்துரும். அருள தனியா போய் ஈட்ட முடியாது. சார் நான் காலையில 9 டூ 6 ஆஃபீஸ் போறேன். பொருள் ஈட்டுறேன். சேலரி வந்துருது. அருள் ஈட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஏன்னா நைட்டு நான் ஃபேமிலிய பார்க்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இந்த அருள் ஈட்டுறதுக்கு எனக்கு டைமே இல்லையே அப்படி. 9 டூ 6 தான் அதையும் ஈட்ட முடியும். உங்களுடைய இன்டென்ஷன்ஸை கொண்டு. நல்ல நோக்கங்களோடு நீங்க என்ன செய்றீங்களோ, அது கூட கண்டிப்பா அருள் வந்துரும். பொருள் வருதோ இல்லையோ அருள் வந்துரும். அருள் பொருளையும், பொருளுக்கு மேலானதையும் உங்களுக்காக கொண்டு வந்துவிடும். வாழ்க்கையினுடைய அம்சங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம், கல்வி, செயல்கள் செய்தல், பொருள் ஈட்டுதல், அருள் ஈட்டுதல். அதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓய்வு. ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வாழ்வியல் அம்சம். ரெஸ்ட் எடுக்கிறது. தூக்கம் வேற. ஓய்வுங்கிறது வேற. ஓய்வுங்கிறது என்ன தெரியுமா? எந்த விதமான செயல்பாடுகள்ல ஈடுபடாம, எந்த விதமான இன்புட்ஸையும் நமக்குள்ள போட்டுக்காம ரிலாக்ஸ்டா அப்படியே இருக்கிறது தான் ஓய்வு. தூக்கம் அப்படிங்கிறது நம்முடைய சுயநினைவிலிருந்து தளர்ந்து தூங்கி போதல். அது வேற. அப்போ ஓய்வு, தூக்கம் இது 2மே வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான அம்சங்கள். அடுத்து என்னது அப்படின்னா, முக்கியமானது. பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு விஷயம். ரிலேஷன்ஷிப். உறவுகள். நம்முடைய எல்லா விதமான உறவுகளுமே நம்ம வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான அம்சம். அதுக்கப்புறம் நாம நெறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெறைய டிராவல் பண்ணணும். நெறைய இடங்களுக்கு போணும். பயணங்கள். அதுக்கப்புறம் நெறைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறைய அனுபவங்கள் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை அம்சம் என்ன தெரியுமா? படிப்பினைகள். ஒரு அனுபவத்திலிருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? இதுதான் படிப்பினை. அனுபவம் எல்லாருக்கும் நடக்கும். அந்த அனுபவத்திலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் படிப்பினை. அப்போ அனுபவங்களும், படிப்பினைகளும் நம்ம வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான அம்சம். அது நன்மையான அனுபவமோ, கெட்ட அனுபவமோ, அதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? என்ன உணர்ந்துக்கிட்டீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அழகான முறையில படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு உணவு கொடுக்கப்படுது. யார் இதெல்லாம் குடுக்கிறது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இறைவன், படைப்பாளன். இறைவன்னா யாரு? இறைவனுக்கு என்ன வடிவம் இருக்குது? இறைவன் எங்க இருக்கிறான்? இந்த மாதிரியான கேள்விகள். இறைவனை பற்றிய ஒரு தேடல். இதெல்லாம் வாழ்க்கையுடைய ரொம்ப முக்கியமான அம்சம். அதுக்கப்புறம் ஆஃப் கோர்ஸ் நம்ம வாழ்க்கை ஒரு நிறைவுக்கு வர வேண்டும். வரும். அப்ப அந்த உயிர் பிரிதல், இறப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான தன்மையை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். வாழும்போதே அந்த ஞானத்தை நாம் அடைந்து விட வேண்டும். அப்பதான் ஒரு சுகமான உயிர் பிரிதல், சுகமான இறப்பு என்பது நடக்கும். இறப்பு என்பது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சம். அது இல்லாமல் வாழ்க்கை என்றே சொல்ல முடியாது. எதை வாழ்க்கை என்று சொல்வோம்? இறப்பை தவிர்த்துவிட்டு. இறப்பு தான் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறது. எனவே இறப்பு என்பது வாழ்க்கையினுடைய மிக முக்கிய அம்சம். அப்ப இதெல்லாம் வாழ்க்கைங்க. உணவுல இருந்து ஆரம்பிச்சு இறப்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய அம்சங்கள் இருக்குது. இந்த வாழ்க்கையினுடைய அம்சங்கள்ல நாம எப்படியெல்லாம் நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டல்களும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப நெறைய கேள்விகள் இருக்கு. இதுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. என்னென்ன கேள்விகள் தெரியுமா? நமக்கு எது சரியான உணவு? அந்த உணவ நாம எப்படி சாப்பிடணும்? சரியான முறையில இத எப்படி சாப்பிடணும்? எதை எப்ப சாப்பிடணும்? எதை எப்ப தவிர்க்கணும்? இந்த ஜீரணம்னு ஒண்ணு சொல்றீங்களே, அது எப்படி நம்ம உடம்புல நடக்குது? இந்த ஜீரணம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜீரணத்துல எப்படிலாம் தவறு நடக்குது? அந்த தவற எப்படி நம்ம தவிர்த்துக்கணும்? கழிவுன்னா என்ன? அந்த கழிவுகள் என்னென்ன வகைகள் இருக்குது? கழிவுகள நம்ம உடம்பு எப்படியெல்லாம் வெளிய தள்ளுது? கழிவு தேக்கம்னு ஒண்ணு இருக்குது. அத பத்தி ஆழமான ஒரு புரிதல் ஒவ்வொருவருக்கும் தேவை. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஏன்னா கழிவு தேக்கம் தான் நோய்களுக்கு காரணம். அப்ப நோய்கள் இல்லாம நம்ம வாழணும்னா கழிவு தேக்கத்தை நாம் அனுமதிக்க கூடாது. அப்ப கழிவு தேக்கம் ஏன் நடக்குது? அது என்ன காரணம்? அப்படின்றத கண்டுபிடிச்சு அத தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கழிவு தேக்கம் இருக்கும்போது நாம எப்படி நடந்துக்கணும்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது நார்மலா இருக்கும்போது நம்ம என்னலாம் சாப்பிடுறோம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு புரிதல். நம்ம உடம்புல கழிவு தேக்கம் நடந்து, நம்ம ஒரு நோய் வசப்பட்டு இருக்கும்போது நாம என்ன சாப்பிடணும்?
எதை தவிர்க்கணும், இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் மனிதன் என்ன மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும், என்ன மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது, செயல்களின் தர்ம நெறி என்ன, பொருள் ஈட்டுதல் அப்படின்னா என்ன, அருள் ஈட்டுதல்னா என்ன, பொருளுக்கும் அருளுக்கு என்ன வித்தியாசம், ஓய்வை எப்படி எடுக்கணும், ஓய்வு எடுக்கலைன்னா என்ன ஆகும், தூக்கம்னா என்ன, சரியா தூங்கலைன்னா என்ன ஆகும், தூக்கமே வரமாட்டேங்குதே, ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது, எப்படி ஒரு தரமான தூக்கத்தை நம்ம அடைஞ்சுக்கிறது, தூக்கத்துல நிறைய கனவு வருதுங்க, கெட்ட கனவா வருதுங்க, அது எதுக்காகங்க வருது, இதுக்கான தெளிவு வழிகாட்டல் நமக்கு வேணும். அப்புறம் இந்த உறவுகள்லாம் இருக்காங்களே நம்மளை சுத்தி, அவங்கலாம் யாரு, எப்படி அவங்க நம்மளோட உறவானாங்க, ஏன் அவங்க கூட நான் வந்து சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன காரணம், அவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களே, அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், உறவுகளால நமக்கு இன்பமும் துன்பமும் வருதே, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், நம்மளுடைய உண்மையான உறவு யாரு, அந்த உறவை நாம எப்ப அடைஞ்சுக்கிறது, அடைஞ்சுக்கிட்டோமா இல்லையா, அதை எப்படி பேணிக் கொள்வது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இறை தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்றீங்களே, எப்படி டெய்லி கோயிலுக்கு போகணுமா, என்ன பண்ணணும், உயிர்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் உயிர் பிரிதல்னா என்னன்றது நமக்கு தெரியும். சோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான தெளிவு நமக்கு வேண்டும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தெளிவு நமக்கு கிடைச்சாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். ஸோ நாமளும் நம்ம வாழ்க்கை இதுதான், நம்ம பிறப்பு இதுதான், நம்ம இருப்பு, நம்முடைய சகலமும் இதுதான். அப்ப இதுக்கு தேவையான விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் படிச்சிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்க்கிறோம். ஆனா இது மனிதர்கள் அனைவருமே பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய, தெளிந்து கொள்ள வேண்டிய தலைப்புகள் என்பதை நான் இங்கே முன்வைக்கின்றேன். இப்போ வாழ்வியல் அம்சங்கள்ல இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறான். இது இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணாத. எப்படி வழிகாட்டுறான்? உணர்வாக, உள்ளத்தினுடைய உணர்வுகள் நமக்கு நன்மை தீமைகளை பிரித்து அறிவித்து நன்மைகளை செய்ய சொல்லுகிறது, தீமைகளிலிருந்து விலகச் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. நம்ம மனசாட்சி ஒண்ணு சொல்லும், அதுதான் நமக்கு நன்மை, அதன்படி நம்ம நடக்கலாம், அதன்படி நடக்காமலும் போலாம் தானே. அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கா இல்லையா? நாம நம்முடைய மனசாட்சி, நம்முடைய உள்ளம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களில் இருந்து தவறும்போது, விலகும்போது நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, நோய்கள் வருகின்றது. நாம மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதராக மாறிவிடுகின்றோம். எப்போ உங்களுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுறாருங்க? வாழ்வியல் அம்சங்கள்ல நீங்க செய்யற தவறுகளால தானே உங்களுக்கு நோய் வருது. அப்போ மருத்துவத்தினுடைய தேவை, எழுவதனுடைய அவசியம் என்பது வாழ்வியலில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோய் வருது, ஓகே சார். எனக்கு வந்து வாழ்வியல் அம்சங்கள்ல நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அக்குபஞ்சர்லாம் படிச்சேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நோயே இல்லைங்க, எனக்கு டாக்டரே தேவையில்லைங்க, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து எனக்கு என்ன? ஆன்மீகம். ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறான், நல்லா படிச்சுட்டான். அடுத்த கிளாஸ்க்கு போவானா இல்லையா? நல்லா படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவான். அப்ப ஃபெயில் ஆகுறதுங்கிறத நோய், அடுத்த கிளாஸ்க்கு போறதுங்கிறது ஆன்மீகம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி, உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம், கல்வி, செயல்கள், பொருளீட்டுதல், அருளீட்டுதல், ஓய்வு, தூக்கம், உறவுகள், பயணங்கள், அனுபவங்கள், படிப்பினைகள், இறை தொடர்பு, உயிர் பிரிதல், இத பத்தி எல்லாம் தெளிவை அடைந்துவிட்டு, நீங்கள் இதில் நிறைவை அடைந்த நிலையில் இருக்கும்போது, ஆன்மீகத்தினுடைய கதவுகள் உங்கள் இயல்பாகவே திறக்கும். நிச்சயமாக அந்த கதவை நாம் ஒவ்வொருவரும் திறக்க வேண்டும், திறப்பதற்கான தகுதிகளை அடைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே ஆன்மீகம் தான். வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு அதனை நோக்கிய திசைகளிலும் தன்மைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மைதான் ஆன்மீகம். டாக்டர் சொன்ன மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறது மட்டுமே நம்ம வாழ்க்கையோட நோக்கம் இல்லை. ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை அறிந்து கொண்டு அதில் பயணிக்க முடியும். ஸோ இங்க பிராக்டிக்கலி ஒரு கஷ்டம் இருக்குங்க. என்ன கஷ்டம்னா, மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதராக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், நம்முடைய ஆன்மீக பயணம் என்பதும், ஆன்மீகத்தை அடைந்து கொள்வது என்பதும் ரொம்ப கஷ்டமான ஒண்ணா தான் இருக்கும். ஏன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்வியல்ல நீங்க முழுமையை அடைந்தால் தானே ஆன்மீகம். நீங்க வாழ்வியல்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டதுனால தானே உங்களுக்கு மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? மருத்துவத்தின் மூலம் நீங்கள் சரியான வழிகாட்டல்களை எடுத்துக்கொண்டு வாழ்வியலுக்கு உயர வேண்டும். வாழ்வியலில் எப்படி நான் நிலையாக இருப்பது? வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணாம இருக்கிறது எப்படி? அதாவது மீண்டும் ஒரு மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதரா நான் மாறாம இருக்கணும். அது எப்படி? அப்படிங்கிறத நீங்க மருத்துவத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு பேஷண்டா இருக்கிறீங்க. ஆனா வாழ்க்கையுடைய லட்சியமோ, வாழ்க்கையினுடைய முழுமையோ ஆன்மீகத்தினுடைய கதவுகளை திறந்து அதில் பயணிப்பதாக இருக்கிறது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணணும்? டைரக்ட்டா ஆன்மீகத்துக்கு போயிட முடியாது. நீங்க முதல்ல
வாழ்வியலுக்கு உயர வேண்டும். மீண்டும் மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதராக மாறிவிடாத வகையில் வாழ்வியலில் நிலைக்க வேண்டும். அதுக்கான வழிமுறைகளை நீங்க மருத்துவத்தின் மூலமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு தலைவலி வருது. தலைவலி மாத்திரை சாப்பிடுறீங்க. இது என்ன தெரியுமா? மருத்துவத்திலேயே இருப்பது. வாழ்வியலுக்கு உயர்வது என்றால் என்ன தெரியுமா? தலைவலிக்கு மருந்தே சாப்பிடாம, உணவுகளை கொண்டும், ஓய்வை கொண்டும், புரிதல்களை கொண்டும், பொறுமையை கொண்டும் தலைவலியிலிருந்து விடுபடுவது. அதாவது உடலின் தன்னைத்தானே சுகமாக்கிக் கொள்ளக்கூடிய திறனை கொண்டு, உடலுக்கு அந்த திறனை வலுப்படுத்தி, மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உடலுக்கு அந்த திறனை வலுப்படுத்தி, தலைவலியிலிருந்து நிவாரணம் பெற்றுக்கொண்டு, ஏன் இந்த தலைவலி எனக்கு வந்துச்சு? என்ன தப்பு செஞ்சதுனால இந்த தலைவலி எனக்கு வந்துச்சுன்றத தெளிவாக உணர்ந்து கொண்டு, மீண்டும் இந்த தலைவலியே வராமல் நான் வாழ வேண்டும் என்ற உறுதியில் நீங்கள் நிலை பெறுவதுதான் மருத்துவத்திலிருந்து வாழ்வியலுக்கு உயர்வது, வாழ்வியலில் நிலை பெறுவது. இவர்களுக்கு தான் ஆன்மீகம். ஒரு நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அக்குபஞ்சர் மருத்துவம் எந்த டவுட்டுமே இல்லாம ஒரு நல்ல மருத்துவம். ஏன்னா, பொதுவா நல்ல மருத்துவம்னா என்னன்னு நான் டிஃபைன் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு நோயை நீக்கணும். ஒருத்தர் வயித்து வலியோட வர்றாரு. நீங்க வாழ்வியல்ல இருந்து தவறிட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குது. அப்படின்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. முதல்ல அவருடைய வயித்து வலிய நம்ம நீக்கணும். வயிறு வலி என்ற அந்த தீவிர கஷ்டத்திலிருந்து அவரை நீங்கள் தளர்த்த வேண்டும். அது எப்படி தளர்த்தணும்? இயற்கையான முறையில், உணவுகளை கொண்டு, உயிர்க்கூறுகளை கொண்டு, அவருடைய உடலின் தன்னைத்தானே சுகமாக்கிக் கொள்ளக்கூடிய திறனை வலுப்படுத்தி அந்த நோயை நீக்க வேண்டும். அதற்கான நுட்பங்கள் இருக்கின்றன. மருந்து சாப்பிட்டு தான் ஒரு நோய் தீரணும் அப்படின்லாம் இல்ல. இயற்கையான வழிமுறையிலும் ஒரு நோயை, ஒரு வலியை, ஒரு துன்பத்தை போக்க முடியும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப அந்த வயித்து வலியிலிருந்து அவரை தளர்த்திட்டோம். அப்பாடா இப்பதாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்ப நம்ம என்ன சொல்லணும்? உங்களுக்கு ஏன் வயித்து வலி வந்ததுன்னா, நீங்க இந்த மாதிரியான ஒரு தவற பண்ணீங்க. இத சாப்பிட்டீங்க. இத இப்படி சாப்பிட்டுட்டீங்க. இது இந்த டைம்ல நீங்க சாப்பிட்டுட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு வயித்து வலி வந்திருக்குன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, மீண்டும் அந்த மாதிரி பண்ணிராதீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா நீங்க இதை சாப்பிடாம இதை சாப்பிட்டுக்கங்க. வயிறு வலி வராது. அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மருத்துவத்திலிருந்து இயற்கையான முறையில குணமாயிட்டாரு. மீண்டும் மருத்துவமே தேவைப்படாத அளவுக்கான ஒரு புரிதல். மீண்டும் அவர் வயிறு வலி வராத அளவுக்கான ஒரு புரிதல் நம்ம குடுத்துட்டோமா இல்லையா? அப்போ இதுதான் நல்ல மருத்துவம். இந்த மருத்துவம் தான் ஒருத்தர அதாவது நோய் நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர ஆன்மீகத்துக்கு உயர்த்தக்கூடிய ஒரு சிறிய படிக்கல்லாக இருக்க முடியும். மாத்திரை கொடுக்கிற மருத்துவங்கள் என்பது வாழ்வியலுக்கே உயர்த்தாது. மருத்துவத்திலேயே அவரை தக்க வைத்துக் கொள்ளும். வயிறு வலியா இந்த மாத்திரை, தலைவலியா இந்த மாத்திரை, மீண்டும் தலைவலியா இன்னும் கொஞ்சம் அதிக டோஸ், மீண்டும் வயிற்று வலியா இன்னும் கொஞ்சம் அதிக டோஸ், இன்னொரு வயிறு வலி வருதா அந்த ஆர்கன் எடுத்துடலாம். இது மருத்துவத்திலேயே நாம் சிக்கிக் கொண்டிருப்பது. அக்குபஞ்சர் உள்ளிட்ட இயற்கை மருத்துவங்கள் உங்களை மருத்துவத்திலிருந்து வெளியேற்றி மீண்டும் அந்த மருத்துவத்துக்குள் சிக்கிவிடாத தன்மையில் உங்களுக்கு ஞானத்தையும் வழிகாட்டல்களையும் வழங்கக்கூடிய மருத்துவம். இதை நாம் புரிந்து கொள்வது. இப்போ இந்த பயிற்சி வகுப்புல நாம் என்ன கத்துக்க போறோம்னா, இந்த அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியலை கற்றுக்கொள்ளும். அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல் என்பது என்னன்னா, எப்படி வாழ்வியல் அம்சங்களை சரியான தன்மையில் வாழுவது. அடுத்து மருத்துவ நுட்பங்கள், மருத்துவ அணுகுமுறைகள். சப்போஸ் நாம தவறு பண்ணிட்டோம். நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு. இதுல இருந்து எப்படி இயற்கையான முறையில குணமாயிக்கும். அந்த இயற்கையான முறையில குணமாக்குறதுக்கான அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் மருத்துவ நுட்பங்கள். அந்த டெக்னிக்ஸ் எப்படி செயல்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்ப டெக்னிக் தெரியும். அது எப்படிங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது? அது ரொம்ப முக்கியம். அக்குபஞ்சர் புள்ளி ஒரு இடத்துல இருக்குது. அந்த புள்ளி எப்படி தூண்டணும்? நீடில் போடணுமா? டச் பண்ணணுமா? அழுத்தணுமா? என்ன பண்ணணும்? இதுதான் மருத்துவ அணுகுமுறை. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கும். அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல், அதன் மருத்துவ நுட்பங்கள், அதன் மருத்துவ அணுகுமுறை. 3 விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம்.